ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்து 7 வரைக்கும் நடத்தி முடிச்சுட்டோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா, கலைச்சொல். புக்ல வந்து படிப்போம், பயன்படுத்துவோம் அந்த மாரி இருக்குது. நம்ம அந்த விஷயத்த ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் வேர்ட் படிக்கிறோம். அத அப்படியே நம்ம இதில பயன்படுத்திக்கிறோம். நம்ம லைஃப்லயோ எதுக்கோ தேவைப்படும்போது நம்ம பயன்படுத்திக்க போறோம். அதுக்காண்டி தான் ஒவ்வொரு இயல் முடியையும் இந்த மாரி இந்த ஒரு 5, 5 வார்த்தை இல்ல 6 வார்த்தை குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனுக்கு தகுந்த மாரி சில வேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு தமிழ்ல இருக்கும். சில தமிழ்ல இல்லன்னா நம்ம எழுதிக்கிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம இயல் 1லேருந்து இயல் 7 வரைக்கும் உள்ள கலைச்சொற்கள் சொல்லலாம். அதுக்கு பேர் கலைச்சொற்கள் கூட சொல்லலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிங்குயிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். லிங்குயிஸ்டிக்ஸ்னா என்ன? மொழியியல். லிட்ரேச்சர்னா இலக்கியம். பைலோலாஜிஸ்ட்னா மொழிநூல் வல்லுனர். பாலிக்ளாட் இது ஓ. பாலிக்ளாட்னா பன்மொழி புலமையாளர். பாலிக்ளாட்னா என்ன? பன்மொழி புலமையாளர். பொனோலாஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல் வல்லுனர். பொனோலாஜிஸ்ட் என்னது? ஒலியியல் வல்லுனர். பொனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். பொனட்டிக்ஸ் என்ன? ஒலிப்பியல். கம்பேரட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். கம்பேரட்டிவ் கிராமர்னா ஒப்பிலக்கணம். லெக்சிகான்னா பேரகராதி. லெக்சிகான் என்னது? பேரகராதி. வவ்வல்ஸ்னா உயிரொலிகள். வவ்வல்ஸ் அப்படின்னா உயிர் ஒலிகள். கான்சோனன்ட்ஸ் அப்படின்னா மெய் ஒலிகள். கான்சோனன்ட்ஸ் மெய் ஒலிகள். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை. வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா நீர் மேலாண்மை. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம். டிராபிக்கல் ஜோனுனா வெப்பமண்டலம். ட்ரோபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம். ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல். ஹீரோ ஸ்டோன் என்ன? நடுக்கல். எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர்னா புடைப்பு சிற்பம். ஆர்காலஜி தொல்லியல். ஆர்காலஜினா தொல்லியல். எக்ஸ்கவேஷன்னா அகழாய்வு. எக்ஸ்கவேஷன்னா அகழாய்வு. கல்ச்சுரல் ஐடென்டிட்டி அப்படின்னா பண்பாட்டு அடையாளம். கல்ச்சுரல் ஐடென்டிட்டினா பண்பாட்டு அடையாளம். கேரம் சுண்டப்பட்ட பலகை. சுண்டாட்ட பலகை, சாரி. ஸ்ட்ரைக்கர்னா அடிக்கும் காய். ஸ்ட்ரைக்கர்னா என்ன? அடிக்கும் காய். சோஷியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரிஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சாலைன் சாயில் அப்படின்னா கலர் நிலம். சாலின் சாயில்னா கலர் நிலம். ஓசன் பெருங்கடல் அல்லது மாக்கடல். ஓசன்னா பெருங்கடல் அல்லது மாக்கடல். ஆக்சிலரி வெர்ப்னா துணை வினை. ஆக்சிலரி வெர்ப்னா துணை வினை. கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில். கேவ் டெம்பிள்னா என்ன? குடைவரை கோவில். ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். ட்ரெஸரின்னு என்ன? கருவூலம். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். ஸ்கல்ப்சர்னா சிற்பம். ஸ்டாச்சு அப்படின்னா சிலை. ஸ்டாச்சுன்னு என்ன? சிலை. எம்போசிங் அப்படின்னா புடைப்பு. எம்போசிங் என்ன? புடைப்பு. மட்டைஸ் அப்படின்னா உயிர் தியாகம் செய்தவர்கள். மட்டைஸ் அப்படின்னா உயிர் தியாகம் செய்பவர்கள். மொட்டைஸ்னா உயிர் தியாகம் செய்தவர்கள். காம்பினேஷன் அப்படின்னா புணர்ச்சி. காம்பினேஷன்னா புணர்ச்சி. இந்தியன் நேஷனல் ஆர்மினா இந்திய தேசிய இராணுவம். இந்தியன் நேஷனல் ஆர்மினா என்ன? இந்திய தேசிய இராணுவம். பாட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்று. பாட்ரியோட்டிசம்னா நாட்டுப்பற்று. வேர்ல்டு வார்னா உலகப்போர். வேர்ல்டு வார்னா உலகப்போர். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ்னா எழுத்து சீர்திருத்தம். ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் என்ன? எழுத்து சீர்திருத்தம். ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ஃபாண்டுன்னு என்ன? எழுத்துரு. ஹாக்னிட்டிவ்னா அறிவுசார். ஹாக்னிட்டிவ்னா அறிவுசார். டைவர்ஸ்ஃபைடு வேறுபட்ட. டைவர்ஸ்ஃபைட்னா வேறுபட்ட. பைலோஷாப்பினா மெய்யியல் அல்லது தத்துவம்னு சொல்கிறாங்க. நம்ம பிலோசபி அப்படிம்போம்ல, பிலோசபி கூட சொல்லலாம். பிலோசபினா மெய்யியல் தத்துவம். சரி, ஓகே, தேங்க்யூ. நீங்கள் நினைக்கலாம் என்னடா புக்கில் இருக்கிறதானே எடுத்து சொல்கிறாங்கன்ட்டு. நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் எடுத்து படிக்கிறது பெரிய விஷயம் தானே. நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். நான் படிக்காண்டி எழுதுனேன். அதான் கொஞ்சம் எழுத்து அப்படி இப்படி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க.
நம்ம தனியாக நோட் பண்ணி படிக்கிறது பெஸ்ட்டு தான். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த அறிவை விரிவுசைங்கிற ஒரு இது இந்த 9th புக்கில் இருக்குது. நம்ம அதையும் முடிச்சிருவோம். ஓகே, தேங்க்யூ. பை.